அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். இது இரண்டாவது தகவலாக பார்க்குறோம். வெனிசுலானுடைய அப்டேட். எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்தது. நிக்கோலஸ் மதுரோ அவர்கள் கைது பண்ணியிருக்க மாட்டாங்க, எங்கேயாவது எஸ்கேப் ஆகிருப்பாருன்னு தான் நினச்சேன் நான். ஆனால் இல்லை, உறுதியாக சொல்லிட்டாங்க கைது பண்ணது. இன்னும் ஒரு சில ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க. இருந்தாலும் இங்கே நியூயார்க்கில் கொண்டு வந்துட்ருக்கோம், அவர் கைது செய்தது உண்மைதான்னு சொல்லிவிட்டு இன்னும் சற்று நேரத்தில் வீடியோ பதிவே வெளியிட போகிறாங்க. எப்படி கைது செஞ்சாங்க, எப்படி இந்த நிகழ்வு நிகழ்ந்தது, எங்கெல்லாம் கோட்டை விட்டாங்க, அதுக்கான முழு தகவலுக்கான இந்த வீடியோ பதிவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் உலக வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு நாட்டோட அதிபரை ரொம்ப ஈஸியாக ஏதோ சும்மா போயிட்டு இப்படி அழகாக தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு வந்தது இதுதான் முதல் முறை. ஏன்னா வெனிசுலா பயங்கரமாக வசனம் விட்டாங்க. இவங்க விடுற வசனத்தெல்லாம் பார்த்தா அப்படியேங்க அப்பா நெருங்க முடியாது போல் அப்படின்னு தான் நானும் நினச்சேன் நான். ஆனால் கடைசியில் இவ்வளோ டம்மி பீஸாக போயிட்டாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்படி அமெரிக்கா பிளான் பண்ணாங்க, எங்கெல்லாம் உள்ளே பூந்து வேலை செஞ்சாங்க, யார் எங்கே கோட்டை விட்டது, உலக நாடுகள் என்ன சொல்கிறாங்க, இனி உலக நாடுகளுக்கு என்ன செய்தி சொல்ல வராங்க அமெரிக்கா, அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்க்க போகிறோம். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாம். இப்போ அமெரிக்கா நிக்கோலஸ் மதுரோ அவர்களை கைது செய்து கொண்டு போகும்போது இன்னைக்கு கூட அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி மார்க்கோ ரூபியோ அவர்கள் ப்ளஸ் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பெரிய ஒரு பேட்டியை கொடுத்துருக்கு. அதை பற்றி நான் பேச போகிறோம். அதில் முக்கியமான வார்த்தை என்னென்னா, ட்ரக்ஸு இல்லீகலாக எங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்பி 3 லட்சத்துக்கு மேல் உள்ள மக்கள் பாதிப்புக்கு உள்ளானதுக்கான மிகப்பெரிய ஒரு குற்றவாளி. அப்போ எங்கள் நாட்டுக்குள்ளே ட்ரக் அனுப்புனதில் மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்பட்டு குற்றவாளி கூண்டில் இருப்பதற்காக அவங்கள நாங்கள் தூக்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க. சரி, நிக்கோலஸ் மதுரோ அவர்களும் சொல்கிறாங்க. ஆனால் பேட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அந்த கைதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, இதுக்கப்புறம் நாங்கள் வெனிசுலானுடைய ஆயில் இண்டஸ்ட்ரியில் பெரிய அளவுக்கு இன்வால்வ் ஆக போகிறோம். ஏன்னா வேர்ல்டுலே பிக்கஸ்ட்டு ஆயில் கம்பெனி இருக்கிறது நாங்கள் தான். இனி எங்கள் கம்பெனி தான் ஆளப்போகுது வெனிசுலாவில், நாங்கள் தான் டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசங்கள் எனக்கு தெரியல. அப்போ உலகத்துக்கோ ஐநாவுக்கோ நீங்கள் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன, போதைப் பொருளை அவங்க நாட்டுக்குள்ளே அனுப்புகிறான்றதுக்காக கைது பண்ணுறீங்க. ஆனால் நடப்பது என்பது திருட்டுத்தனம், முழுக்க திருட்டுத்தனம். எங்கள் வெனிசுலாவுக்குள்ளே போயிட்டு அடுத்த ஆயிலை திருடுறதா எங்களை முழு நோக்கமாக வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இதை கேட்பதற்கு ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் போகலாம். நிறைய இன்றைக்கி ஃபன் மோடு தான் நிற்கலாம். வீடியோ பதிவு வாங்க, ரொம்ப என்ஜாயபுளாக பார்க்கலாம். இன்றைக்கி ஒரே ஃபன் மோடாக இருக்குது. ஏன்னா இந்த சம்பவத்தை எப்படியெல்லாம் ஜாலியாக விவரிக்க முடியுன்றதை இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க மக்களே, சம்பவம் இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இனி வெனிசுலாவில் எதுவாக இருந்தாலும் அமெரிக்கா தான் டிசைட் பண்ணணுமா, யார் ஆட்சியில் ஆள போகிறாங்க, யார் இருக்கணும், நாங்கள் சொல்கிற ஆள் தான் அங்கே இருக்கணும். இல்லைனா 2வது தடவையாக தாக்கல் நடத்துவேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நான் சொல்கிறத கேட்டுட்டு பவ் டவுன் தலை வணங்கிட்டு ஏற்றுக்கோங்க வெனிசுலா மக்களே, இல்லைனா முடிச்சிடுவேன்னு நேரடியாக மிரட்டுறாங்க. உலகில் இந்த மாதிரியான ஒரு மிரட்டல் வேறு எந்த நாடுக்கும் கிடையாது. இதை கேட்பதற்கும் ஆள் இல்லை. ஏன்னா நாங்கள் தாதா, உலக தாதானிட்டாங்க. ஏன்னா அவர் நிறைய வசனம் பேசியிருக்கிறார். அதற்கு முன்பு நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பேசிடலாம். ஏன்னா இந்த மதுரோ அவர்கள் பேசின டைலாகெல்லாம் பார்த்தோம்னா ஒரு சாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், ஒன்று அட்டாச் பண்ணுறேன். அப்படியே நீங்கள் கேளுங்க. பக்கத்தில் நான் அமைதியாக உங்களை பார்க்குறேன். அவரோட டைலாக்கை கேளுங்க. நீங்கள் என்னை தொடுறா பார்க்கலாம், என்னை தொடுறா அப்படின்னு மைக்கை முழுங்கி மைக்கு பின்னாடி அவர் பேச மறுபடியும் உங்ககிட்ட கூட போட்டு காட்டுறேன். என்ன வசனம் முடியல நம்மளால். ஆனால் டான்ஸுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. இவர் இப்படி கீழே, இவர் இப்படி டான்ஸு, ட்ரம்ப் அவர் இப்படி டான்ஸு. 2 டான்ஸுக்கு தான் இப்போ போட்டியே. யார், ட்ரம்ப் டான்ஸ் இப்படியா இல்லை மதுரோ டான்ஸு இப்படியா? எனக்கு என்ன மதுரோ அவர்கள்கிட்ட கேள்வி அப்படின்னா, இந்த 1 மாதம் அமெரிக்கா தாக்கல் நடத்த போகிறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் இந்த இந்த கூட்டமெல்லாம் இந்த பாகுபலி படத்தெல்லாம் வருமே, பாகுபலி முன்னாடி அந்த வில்லன் குரூப்புக்கு அட்ரா அட்ரா ரஸ்கா திஸ்கா பஸ்கா அப்படின்ட்டு ஒரு டீம் ஒன்று வரும்ல, அந்த மாதிரி டீமுக்கு நடுவில் நடந்து இளையனை முடிஞ்சால் தொட்டுப்பாருலே அமெரிக்கா, உன்னால் தொட முடியுமா, இல்லையே ட்ரம்ப் முடிச்சிடுவோம் உன்னைய சீவிடுன்ற மாதிரிலாம் சொல்லி இந்த டீமெல்லாம் எங்கே போச்சு? உங்கள் மாளிகைக்குள்ளே
நீங்கள் தூங்கி நிற்கிற பெட்டில் அவங்க அழுக்காக தூக்கிட்டு போயிட்டாங்க, உன்னையும் உங்கள் மனைவியையும். ஒரே ஒரு ஆள் கூட எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களே, எங்கே போனாங்க இந்த டீமு? நான் கேட்டது இந்த டீமு. சரி, அவராது இல்லையே, உங்களுடைய அசிஸ்டண்ட் ஒருத்தர் பாருங்கள், இப்படி உன்னை இவரையாவது ஏதாவது நிறுத்தியிருக்கலாமே வாசலில், ஏதாவது ஒன்று வர ஆளுங்களை இவராவது ஒன்று தடுத்துட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்தா இவர், சரி இந்த தாத்தா எங்கே போனார், இந்த தாத்தா எங்கே போனார், உங்களை பாதுகாக்கலையா மதுரா அவர்களே, இந்த தாத்தா உங்களை பாதுகாக்கலையா? கடைசியில் என்னாச்சுன்னா, எனக்குள்ள ஒரு ஆதகம், இந்த பொண்ணு போய் அந்த அவங்க கேட்டு வெளியே நிறுத்தியிருந்தால் கூட இப்படி மேலே ஏதோ ராக்கெட் மேலே 2 அடிச்சிருக்கும், ஏதோ ஒரு ராக்கெட் விழுந்திருக்கும் போல். அந்தளவுக்கு மோசமாக போயிடுச்சு வெனிசுலானுடைய நிலைமை தான். இதில் வேறு டைலாக் வேறு, கம் ஃபார் மீ, ஐ ஆம் வெயிட்டிங் டு யூ அப்படின்னு இப்படி கத்துறாரு, அப்படியே அந்த மைக்கை பிடிச்சிக்கிட்டு. ஆனால் இது எல்லாத்தோட ஒரு பெரிய சம்பவம் என்ன தெரியுங்களா? நிக்கோலஸ் மதுரா அவர்கள் நேற்று தான் மாளிகைக்குள்ளே வந்தாராம். அதுக்கு முன்ன வரைக்கும் வெளியே தான் இருந்தாராம். நேற்று எதற்காக மாளிகைக்கு வந்தார்னா, இந்த அமெரிக்கன் கரீபியன்சியில் இருக்கக்கூடிய தலைவர்கள், குறிப்பாக சிஜிபிங்கினுடைய என்வாய், அப்புறம் இன்னும் ஒரு 2-3 நாட்டோட வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக மீட் பண்ணியிருக்கிறாங்க தலைவரை. அந்த மீட் பண்ணவங்க என்ன பண்ணிட்டாங்க, 11-12 மணி வரைக்கும் பேசிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் மதுரா அவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வழி அனுப்பிச்சிட்டு, சரி டைம் ஆகிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எங்கே போய் வெளியே எஸ்கேப் ஆகிறது, இன்றைக்கி நைட்டு முடி தூங்கிட்டு நாளைக்கு போயெல்லாம் நினச்சினுக்கிறாரு மனுஷன். ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மாதிரி சீனாவே ஏதாவது சித்து உள்ளே பூந்து ஆளை காட்டி கொடுத்துட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிக்கோலஸ் மதுரா அவரோட மாளிகை காட்டி கொடுத்துட்டாங்களான்னு சொல்லிட்டு. சரி, இவங்க தாக்குதல் எப்படி நிகழ்த்தினது ஃபைனலாக வரைபடம் கிடச்சிருச்சு. அதாவது மெயினாக அவங்க எய்ம் வச்சது எங்கே அப்படின்னா, இந்த கடலோரத்தில் கிராக்கஸ், இதுதான் அந்த மெயினோட தலைநகர், அவரோட மாளிகை இது. அவர் மாளிகையை சுற்றி தான் அவங்களுடைய டெல்டா ஃபோர்ஸ் எய்ம் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 1, 2, 3ன்னு சொல்லிட்டு நம்பரோடு போட்டிருக்கு பாருங்கள். தரையிறங்கி இருக்காங்க, உள்ளே நுழைஞ்சிருக்காங்க, அழுக்காக தூக்கிட்டு அப்படியே ஹெலிகாப்டர்லேயே போயிட்டாங்க. அவங்க எதுவுமே பண்ணல, எந்த எதிர்ப்புமே இல்லாமல். மொத்தம் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு 8 இடத்துல டார்கெட் வைத்து அந்தந்த விமான நிலையங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளை அடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த வரைபடங்களும் அதுதான் சொல்லுது. ஸோ இந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அமெரிக்கா அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே வருது. இப்போ தான் வெனிசுலானுடைய ஜஸ்டிஸ் மினிஸ்டர், அவர் பேர் என்ன, டிசோடோ ஓடி அவர் சுற்றியும் போலீஸ் எல்லாம் நிறுத்திக்கிட்டாங்க. அவர் பொறுமையாக சொல்கிறாரு, பெரிய ஒரு அட்டாக் நடந்திருக்கு, இருந்தாலும் நாங்கள் இதை பயங்கரமாக ஹேண்டில் பண்ண போகிறோம், இது மிகப்பெரிய ஒரு தீவிரவாத செயல், நாங்கள் மக்கள் ஒன்றிணைந்து நிச்சயம் நாங்கள் இதை எதிர்கொள்வோம்னு பயங்கரமாக சொல்லியிருக்கிறாரு. சரி, ரைட்டு தான், அங்கே தலைவாங்க தூக்கிட்டே போயிட்டாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றிணைந்தா என்ன, அந்த ஒன்றிணைகள்னா என்ன, ஒரு நாட்டோட அதிபரே உள்ளே புந்து தூக்கிட்டு போயிட்டாங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்றது தான் பெரிய கேள்வியேங்க. ஆக்சுவலாக நான் என்னுடைய உளவுத்துறை இந்த இடத்துல ஃபெயிலர் தாங்க, நான் ரியலாக ஒத்துக்கிறேன். நான் என்ன, கண்டிப்பாக மதுரா அவர்கள் எஸ்கேப் ஆகிருப்பார் அப்படின்னு தான் நினச்சேன். நான் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, எப்போனாலும் தூக்குவாங்க, அது கடல் ஓரத்துலேயே நீங்கள் போய் ஸ்டே பண்ணுற அப்படின்னா ஏன்னா ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு நினச்சேன் நான். சரி, ட்ரம்ப் அவரோட பேட்டியை பார்த்துட்டு நம்ம பேசிக்கலாம், ஏன்னா இது ரொம்ப முக்கியம். ட்ரம்ப்போட பேட்டி தான் எல்லாமே எதிர்பார்த்த ஒரு நிகழ்வு உண்மை கூட. அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், மை பாய்ஸ் டிட் ஏ இன்க்ரெடிபிள் ஜாப். ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி, ஒரு ரிகல்சன் மாதிரி சர்வசாதாரணமாக பண்ணிட்டாங்க. நான் லைவாக பார்த்துட்டு இருந்தேன், ஏதோ லைக் வீடியோ கேம் மாதிரி, ஒரு டெலிவிஷனில் ஒரு ஷோ பார்த்த மாதிரி இருந்தது எனக்கு. டெலிவிஷனில் ஷோ பார்த்த மாதிரி மதுரா கேப்சர் பண்ணேன், ஈச் அண்ட் எவரி செகண்ட் ரியல் டைமாக அத்தனையுமே வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் கேட் ஒன்று, அந்த ஸ்டீல் கேட்டுக்குள்ளே பெரிய ஸ்பேஸ் இருந்தது, அதுக்குள்ளே பெட்ரூமில் இருந்தார், பெட்ரூமில் இருந்து இழுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னாங்க. அந்த ஸ்டீல் கேட்டு கூட நான் ஒன்று நினச்சேன், நான் பெரிய ஸ்டீல் கேட்டு தான் போல், யாரும் திறக்க முடியாதுன்னு நினச்சி இவர் ஒரு பக்கம் தள்ளிட்டு இருப்பார். அப்புறம் பார்த்தா அந்த டீம் இந்த பக்கம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். இந்த வீடியோவுக்கும் அந்த நிக்கோலஸ் மதுரானுடைய மாளிகைக்கு ரொம்ப பொருத்தமான வீடியோ பற்றி இதை தவிர என்னால் மேட்ச் பண்ண முடியாது. அவர் சொன்ன ட்ரம்ப் அவர்கள் சொன்னதுக்கும் பெரிய ஒரு ஸ்டீல் கேட் இருந்தது, அது எங்கள் மை பாய்ஸ் டிட் ஏ வெரி குட் ஜாப் அப்படின்னு சொன்னோடனே அடிச்சுட்டு இந்த பக்கம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே அப்போ லைட்டாக அவருக்கு காயமடைந்திருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா இவரால் எங்களுக்கு 3 லட்சம் மக்களுக்கு மேலே நாங்கள் லாஸ் பண்ணியிருக்கோம், இழந்திருக்கிறோம் அந்த போதைப் பொருள் கடத்தனால.
ஒரு ஹெலிகாப்டர் வந்து கொஞ்சம் ஹார்டாக ஹிட் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ஹெலிகாப்டர் ரிட்டர்ன் வந்துடுச்சு. மற்றபடி யாருக்கும் பெருசாக இல்லை. ஒரே ஒரு பாய்க்கு மட்டும் லைட்டாக அப்படி கையில் காயமாக இருக்குது. மீதி எல்லாமே கோயிங் வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த வகையில் ரஷ்யாவையும் கிண்டல் அடிச்சிருக்கிறார். ரஷ்யாலாம் என்ன வார் பண்ணுறாங்க, கோயிங் ஆன் கோயிங் ஆன் கோயிங் ஆன், டையிங் எவ்ரிதிங் டையிங் டையிங், இட்ஸ் ஹாரிபிள், இட்ஸ் ஹாரிபிள். பார்த்தீங்களா மை பாய்ஸை, பார்த்தீங்களா? உலக நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை. அமெரிக்காவால் முடியாத எதுவும் இல்லை. இன்றைக்கி எங்கள் மக்கள், இன்றைக்கி எங்கள் பாய்ஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆப்கானிஸ்தான் வந்து உணர்ந்திருக்க வேண்டிய ஒரு தருணம். திடீர்னு என்ன ஆப்கானிஸ்தானை ஏன் சொல்கிறாருன்னா, ஏற்கனவே அவர் உள்ளே போன விஷயமும் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு சீனா பக்கத்தில் இடம் கேட்டு ஆப்கானிஸ்தான் கொடுக்கல. அது இல்லாமல் கொஞ்சம் அமெரிக்காவை பார்த்து கொக்கரிச்சாங்க. அதுக்காக வந்து ஆப்கானிஸ்தானையும் ஒரு விதமான எச்சரிக்கையாக பார்க்கலாம். ஆனால் எல்லா உலக நாடுகளுக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக தான் சொல்கிறார் ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அமெரிக்காவால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, சர்வசாதாரணம். ஒரு நாட்டுக்குள்ளே ஒரு அதிபரை போயிட்டு அப்படி அழுக்காக தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் இன்னொரு விஷயம் கூட யோசனை பண்ணேன் நான். சதாம் ஹுசைன் அவர்கள், ஆப்கானிஸ்தானில் சதாம் ஹுசைன் அவர்கள் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் 1,70,000 வீரர்களை பயன்படுத்தினாங்க. 8 வருஷத்துக்கு மேலே 4,400 வீரர்களுக்கு மேலே இறந்து போனாங்க அமெரிக்காவோட சோல்ஜர்ஸ். அதுக்கப்புறம் தான் அவர் நெருங்க முடிஞ்சது. ஆனால் இவர் பாருங்கள், ஒரு நைட்டு இப்படி தூங்கினுக்கிற கேப்பில் தூக்கிட்டு போயிட்டாங்க. மனுஷன் தூக்கத்தில் தெளிஞ்சாரா என்னன்னு கூட தெரியல. ஆனால் உலகத்திலே வெனிசுலா அதிபர் மாதிரி டைலாக் விட்டது வேறு யாருமே இல்லை. இப்போ மதுரானுடைய லயோலிஸ்ட் ஆதரவாளர்கள், அடுத்து துணை அதிபராக இருக்கக்கூடிய ஒரு மேடம் ஒருத்தர் இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுடைய நாட்டு பற்றுக்கு நான் ஒரு ராயல் சல்யூட் கொடுக்குறேன், ஆனால் நீங்கள் எங்களுக்கு கன்வெர்ட் ஆகிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அதையும் மீறி கன்வெர்ட் ஆகலைன்னா நாங்கள் கன்வெர்ட் பண்ணிவிடுவோம், நீங்கள் எங்களுக்கு லயாலிட்டியாக இருக்கணும். யார்? அமெரிக்காவுக்கு இதுக்கப்புறம் லயாலிட்டியாக இருக்கணும், இல்லைனா இருக்க வைப்போம். அப்படி இல்லைன்னா செகண்ட் வேவ் கூட நான் அட்டாக் நடத்திடுவோம்னு சொல்கிறாங்க. அப்போ செய்தியாளர்கள் கேட்கும்போது வந்து ஃபாக்ஸ் நியூஸில் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ மச்சுடோ அவர்கள் யார், இப்போ நோபல் பரிசு வேறு வாங்கினாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா அப்படின்னா, இப்போ சரியான தருணம் இல்லை இதை பற்றி பேசுவதற்கு. பட் அங்கே ஒரு வைஸ் பிரசிடெண்ட் வேறு இருக்காங்க. அந்த வைஸ் பிரசிடெண்ட்டும் வந்து சரியான முறையில் தேர்ந்தெடுக்கல, அதுவுமே ரிக் பண்ணி தான் ஜெயித்தாங்க. 2024 தேர்தலில் நான் ஒரு எலெக்ஷனாக கருதலை. பட் இருந்தாலும் மச்சிடா அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக கூட பார்க்குறேன். எஸ் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னார். உடனே இந்த அம்மா, நோபல் பரிசு வாங்கின இந்த அம்மா என்ன பண்ணிட்டாங்க, எஸ் தலைவா நான் வந்துட்டேன். உடனே அங்கே அப்படியே கடிதமாக எழுதுகிறாங்க எக்ஸலத்தில், அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே தயாராக இருங்க, இனி நம்ம ஒன்றிணைந்து நம்ம நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஒரு செயல். 2ஆம் கட்ட தலைவர்கள் தயாராக இருங்க, இனி நாட்டை வந்து வழிநடத்த வேண்டிய ஒரு செயல். இதோ வந்து விட்டேன், இனி நாட்டை காப்பாற்றுவதற்கு. நாங்கள் அப்போ தான் நினச்சேன் நான், ஒவ்வொரு நாட்டுக்குள்ளாரையும் இதுக்கு தான் நீங்கள் நோபல் பரிசு கொடுக்குறீங்களா அப்படின்னு இப்போ புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த யூனிஸ் அரசாங்கத்துக்கு கொடுக்கும்போதே புரிஞ்சிருக்கணும், இப்போ லேட்டாக புரிஞ்சுது. அதுக்கப்புறம் வெனிசுலாவில் இந்த அம்மாவுக்கு மச்சிடோ அவர்கள் கொடுக்கும்போது புரிஞ்சிருச்சு, ரைட்டு இதுக்கப்புறம் நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னாவே அந்த நாட்டில் வெள்ளங்கத்தை ஏற்படுத்துறதுக்காக தான் அந்த அமெரிக்கான பரிசு கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்போ செகண்ட் வேவ் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்க கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கணுன்றாங்க. கிளாடியா ஷென்பம் மெக்சிகோனுடைய பிரசிடென்ட் கடுமையாக எதிர்க்கிறாங்க. இது ஒரு வரம்பு மீறிய செயல், இது ஒரு இல்லீகல். ஏன்னா ஒரு நாட்டுக்குள்ளே போய்ட்டு ஒரு அதிபதியை தூக்கிட்டு வந்துடுங்க, ரொம்ப அத்துமீறின செயல் இது, நிஜமாவே தான் அப்படின்னு சொல்லப்படுது. கிளாடியா ஷென்பம் அவர்கள் இப்போ அவங்க மெக்சிகோவை ரன் பண்ணல, ட்ரக் கார்ட்டல் தான் ரன் பண்ணிட்டுருக்காங்க. ட்ரக் கார்ட்டல் பேசி கேட்டு அந்த அம்மா ரன் பண்ணிகிட்ருக்கு. மேபி வில் பி நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்றார். உடனே அங்கே வந்துடுவோமா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு ஒரே வாழ் தான், இனி வெனிசுலாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆயில் இண்டஸ்ட்ரி எங்களுக்கு சொந்தம், நாங்கள் எடுத்துக்க போகிறோம். வேர்ல்டுலே பிக்கஸ்ட்டு ஆயில் கம்பெனி நாங்கள் தான். ஏன்னா சிஜிபிங் அவர்கள் வந்து இன்றைக்கி கடுமையான வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க அமெரிக்கா மீது. இது ஒரு வகையான பகல் கொள்ளை. இது எந்த காலத்துலேயும் உலகின் மீது இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தாக்குதலாக நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் உடனடியாக மதுராவை விடுதலை செய்ய வேண்டும். உங்களால் கரிபியன் கடலில் மிகப்பெரிய ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த ரூபத்திலும் எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வுன்னு இருக்காங்க. ரஷ்யாவை விடுதலை பண்ணணுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதற்கு தான் மனுஷன் கூலாக பதில் சொல்கிறாரு ஃபாக்ஸ் நியூஸில். சிஜிபிங்க்கு ஆயில் வேணுமா வேணாமா, உங்களுக்கு நான் ஆயில் கூடிய சீக்கிரம் அவர் என்கிட்ட தான் வாங்க போகிறாரு, அப்புறம் வேறு என்ன வேணும் உங்களுக்கு, வில் கெட் த ஆயில், போத் வி கெட் த ஆயில், நாங்கள் எல்லாமே ஆயில் அங்கே தான் எடுக்க போகிறோம், வி ஹாவ் ஆயில் அப்படின்ற மாதிரிலாம் நாங்கள் அங்கே தான் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ
இவர் போயிட்டு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லா நாடையும் வரி போட்டு மிரட்டி எங்ககிட்ட ஆயில் வாங்கணும்னு ஏற்கனவே ஒப்பந்தத்தில் ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு அதுக்கப்புறம் நீ வெனிசுலாவை திருடி கொண்டு வந்து கொடுக்குறீங்க பற்றியா? இதுதான் உலகத்தின் மிகப்பெரிய ஒரு திருட்டுத்தனம். வாட் எவர் இட் இஸ். நீங்கள் வந்து மற்ற எந்த ஒரு நிகழ்வு சொல்லி அமெரிக்கா வந்து சாந்த சோறு என்ன நீங்கள் சொன்னாலும் சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது முழுக்க முழுக்க நிகழ்கால ஃபோர்ஜரி. நிச்சயமாங்க. நீங்கள் உங்கள் நோக்கம் வேறு, அங்கே செயல்படுவது வெனிசுலாவில் வேறு. வெனிசுலா தான் வேர்ல்டுலே பிக்கஸ்ட் ஆயில் ரிசர்வ். இனி முழுக்க முழுக்க அங்கே போகுது. ஆனால் இன்னொரு விஷயத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது அவங்க ஈரானை கை வைக்கிறாங்க. அது ரொம்ப தெளிவாக கிளாரிட்டியாக இருக்குது. இஸ்ரேல் வந்து இந்த டைம் எந்த விஷயமும் லீக் பண்ணாமல் இருக்காங்க. போன டைமே அமெரிக்காவும் ஈரானும் டிஸ்கஸ் பண்ண விஷயம்லாம் பெருசாக இதாச்சு. இப்போ கூட என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 2 கான்செப்டில் சொல்கிறாங்க. சிஏஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மதுரா அவர்கள் கூட இருக்கிற நபர்கள் கூட ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணியிருக்காங்க. தலைவன் எங்கே போகிறாரு, காரில் போகிறாரா, வராரா, பாத்ரூம் போகிறாரா, போகலையா, ரொம்ப கிளியராக வாட்ச் பண்ணியிருக்காங்க. அவருடைய இருக்கிற பகுதி தெரிந்து லொக்கேஷன் தெரிஞ்சு தான் போயிருக்காங்க. ரொம்ப கிளாரிட்டியாக இருக்குன்றாங்க. ஏன்னா நினச்சி பாருங்களேன், இப்போ எங்கேருந்தோ ஒரு டெல்டா டீமுக்கு இவர் யார் என்ன அந்த மாளிகைக்கு முன்ன பின்ன போனாங்களா எதுவுமே தெரியாது. அவர் லிஃப்ட்டில் இருக்கிறாரா, லைட்டில் இருக்கிறாரா, எங்கன்னு கூட தெரியாது. ஆனால் அக்யூரேட்டாக இறங்குறாங்க, ஸ்டீல் டோரை உடைக்கிறாங்க, வெல்டு வச்சு தூக்குறாங்க, அப்படியே உள்ளே போகிறாங்க, டப்புன்னு தூக்கிட்டு அதுக்கு வேறு யாருமே கிடையாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கட்டில் பெட்டில் இருக்கிறாங்க, அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. சின்ன எதிர்ப்பு கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பாய்ஸுங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல எனக்கு. பொதுமக்கள்கிட்ட வேறு ஆயுதங்கள் கொடுத்தேன், அதை கொடுத்தேன், எதை கொடுத்தேன்னு வேறு சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப் அவர்கள்கிட்ட கேட்குறாங்க, சார் அவங்க நெகோசியேஷனுக்கு வரேன்னு சொன்னாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, நாங்கள் அவர்கிட்ட நெகோசியேஷன் பண்ண விரும்பலை, ஐ டு நாட் வி காட் இட், நான் அவர்கிட்ட போய் பேசணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் அவர் ரொம்ப ஹார்டாக கஷ்டப்பட்டார், ஐ மீன் ஹார்ட் டு மேக் ஏ டீல் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். ஹார்ட் டு மேக் ஏ டீல்னால் நாங்கள் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னோம், வேணா வா கைதாயிடு, வேலை முடிஞ்சவங்க நாட்டை காப்பாற்றிக்கோ, ஒரு வாய்ப்பு கொடுத்தோம். அவர் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தலை அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்கிறார். அப்போ நிக்கோலஸ் மதுரா அவர்கள் சும்மா லைட்டாக இன்ஜூர்டாக இருக்கிறார், ஆனால் சாகலாம் இல்லை, லைட்டாக இன்ஜூர்டாக இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்குறோன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திட்டத்தை வந்து 4 நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ணதான். ஸோ கொஞ்சம் வெதர் கொஞ்சம் சரியில்லையா, பர்ஃபெக்ட் வெதர் வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணாங்களாம். வெதர் வரதுக்காக வெயிட் பண்ணிங்களா, இல்லை இன்னும் கொஞ்சம் அவரோட அக்யூரேட் பிளேஸுக்காக வெயிட் பண்ணிங்களா? எனக்கு என்னமோ சீனா மீது தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா யார் எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. கரெக்டாக நீங்கள் மீட்டிங் நடத்துகிறதும் மீட்டிங் 11 மணி வரைக்கும் நடத்திட்டு அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கப்புறம் அடுத்த டீம் உள்ளே வந்து பிடிக்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஆனால் ட்ரம்ப் அவர் என்ன சொல்கிறான்னா, இல்லை வெதர் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணல, இல்லைனா நாங்கள் பிடிச்சிருப்போன்றாங்க. இப்போ நியூயார்க்குக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க, நியூயார்க்கில் பார்க்கலான்றாங்க. ஸோ இது முழுக்க முழுக்க சிஏஏ. நெதன்யாகு அவர்கள் வந்து அங்கே போனார் இல்லையா, உடனே அங்கே போனதுனால இங்கே ஒரு சில இஸ்ரேலுடைய பத்திரிகையெல்லாம் மொசாடு இன்வால்வ் ஆகிருக்கும், அதனால தான் ரொம்ப கிளியராக இந்த இவ்வளோ துல்லியமாக வந்து தூக்கியிருக்காங்கன்ற மாதிரிலாம் வந்து சொன்னாங்க. பட் நான் அந்த அவ்வளோ டெப்த்தெல்லாம் போகலை. இதான ஆல்ஸ் கிரெடிட் கோ டு சிஏஏ, அமெரிக்காவுடைய சிஏஏக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. வேறு எந்த நாடுமே இந்த அளவுக்கு டேராக பண்ணதே கிடையாது, பண்ணவும் முடியாது. ஆனால் அமெரிக்கா இதை கனக்கச்சிதமாக முடிச்சிது. அவர் சொன்னதில் அவர் உண்மையிலே கர்வமாக கூட சொல்லலாம், அது ஒரு கெத்தாக கூட சொல்லலாம். வேறு எந்த நாடுக்கும் இல்லாத ஒரு கெத்து இது வந்து அமெரிக்கா. ஏன்னா அவங்க நாட்டாமல் அதான் அவர் சொல்கிறாரு, நீ எந்த நாட்டில் யாரை தூக்கணும்னு சொல்லுங்கள். இன்றைக்கி ட்ரம்ப் சொன்ன ஒரு வார்த்தை அது, எந்த நாட்டில் யாரை தூக்கணும்னு சொல்லுங்கள், நாங்கள் தூக்குறோம் அடிக்கிறோன்றாங்க. அப்போ அதான் நினச்சிக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஒருவேளை ஈரானதாக இருக்குமான்னு. அதில் இன்னொரு வார்த்தை கூட சொன்னார், 4 நாளைக்கு முன்னாடியே ஒரு ட்ரோன் மூலிமா அடிச்சிடலாம் தான் பிளான் பண்ணாங்களாம். வேறு சரியில்லை, திடீர்னு மனுஷன் வருவாரா வரமாட்டான்ற சந்தேகம். அப்போனோடனே என்னை உலக மீடியாக்கள்லாம் உடனே கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அது எப்படி ஒரு அதிபர் மாளிகை மீது ஒரு ட்ரோன் தாக்குதல் நிகழ்த்தலாமான்னு கிரிட்டிசைஸ் பண்ணோம். இங்கே டெமோக்ராட்டிக் வேறு காத்துட்ருக்கு, எப்படா ட்ரம்ப் அடிக்கலான்ட்டு. அவங்களும் ஆள் வந்து ஏறி உட்காந்துக்குவாங்க. பட் அவர் பாய்ஸ் டிட் எ குட் ஜாப், நோ இன்ஜூர்டு, நோ, யாருக்கும் எந்த பாதிப்புமே இல்லை, அழகாக அப்படியே தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அந்த அந்த கர்வம் அவர் பேசும்போதே தெரிஞ்சுது. ஆனால் என் மனசுக்குள்ளே இந்த நிகழ்வெல்லாம் பார்க்கும்போது ஒன்று தோணுது. கண்டிப்பாக ஐ திங்க் இந்த தடவை வந்து ஈரானுடைய தலைவர் ஐதுல்லா அலி காமேனி அவர்களை வந்து இவங்க
பிளான் பண்ணிட்டாங்க, போகிறதுக்கான பிளான் வந்து பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏதோ சம்திங். ஏன்னா அவர் பேசின விதம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரேசா பலாவி அவர்கள் போட்ட ஒரு ட்விட்டு, அப்புறம் இஸ்ரேல் கொடுத்த ஒரு மறைமுக ரியாக்ஷன்ஸ், அப்புறம் ஈரானில் நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது. அதை பற்றி நான் பேசுகிறதுக்கு முன்பு இன்னும் நான் 2 விஷயத்தை பேசுகிறேன் நான். இப்போ வெனிசுலாவுக்குள்ளார 3 விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகுது. அடுத்த 30 நாளில் அங்கே இருக்கக்கூடிய வைஸ் பிரசிடெண்ட்டு ஆட்சி கலைக்கப்பட்டு மறுபடியும் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்கணும். இல்லை ஆப்போசிஷன் வந்து முழுமையாக கவர்மெண்ட்டை சீஸ் பண்ணி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்கிறாங்களா, இல்லை ஒரு வேளை ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து கண்ட்ரோல் எடுத்து நாங்கள் ரன் பண்ண போகிறாங்களான்னு தெரியல. இந்த 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைய நிலைமைக்கு வந்து பெருசாக உள்நாட்டு கலவரங்கள்லாம் எதுவும் இல்லை. ஒரு பக்கம் செலிப்ரேஷன் போயிட்டுருக்கு, செலிப்ரேஷனும் இருக்கும், ஒரு பக்கம் நாட்டை காப்பாற்றுறதுக்கான செயல்களும் இருக்கும். எல்லா நாட்டிலையுமே எல்லா தலைவர்களுக்கும் ஆதரவாளர்களும் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்களும் இருப்பாங்க இல்லையா? அதனால் மதுரை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்களுக்கு சந்தோஷம், ஆதரவாளர்களுக்கு ஒரு வேதனையாக இருக்கும். இப்போ அதனால் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னும் நான் இந்தியா எந்த இது கருத்துமே தெரிவிக்கலை. நான் வெயிட் பண்ணேன், இன்னும் கருத்து தெரிவிக்கல. பார்க்கலாம் நாளைக்கு அமெரிக்காவுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார்களா, இல்லை யாருக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க, என்ன மாதிரியான அறிக்கைகள் விடுறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நம்ம இந்தியாவுக்கு. ஆனால் இன்றைக்கி ஃப்ரான்ஸும் வந்து அமெரிக்கா செஞ்சது சரியில்லைன்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அதே போல் இன்றைக்கி யூகேவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த சம்பவத்துக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, இது முழுக்க அமெரிக்கா சார்ந்த ஒரு விஷயன்றாங்க. இப்போ ஜனநாயகத்தை விரும்புகின்ற ஐரோப்பா இதை எப்படி ஏற்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த செயல் கரெக்ட் அப்படின்னா நாளைக்கு ரஷ்யா இது மாதிரி செஞ்சுருந்தால் அது ஓகேன்னு சொல்லியிருப்பாங்களா. ரஷ்யா வந்து சான்ஸை மிஸ் பண்ணிட்டாங்க. நாளே இதுக்கு தான் எய்ம் பண்ணாங்க, ஜெலன்ஸ்கியை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கு கோட்டையை விட்டுட்டாங்க. அதுதான் இன்றைக்கி ரஷ்யா ஓட்டிகிட்ருக்காங்க. உங்களால் வருஷ கணக்காக முடியல, எங்களால் ஒரு நைட்டு முடிஞ்சது, நீங்களாம் என்னன்றார். ரஷ்யாலாம் டம்மி பீஸுன்ட்டார், ரஷ்யா வேஸ்ட்டுன்றார் அவர் இன்றைக்கி பேசுனதில். பார்த்தீங்களா எங்களை அமெரிக்காவை பார்த்தீங்களா, வி டிட் இட், வி ஆர் டன் இட் அப்படின்றார். உங்களால் யாராலும் உலகத்தில் எந்த நாடாலையும் முடியாதுன்றார். நான் சொன்னேன் ரொம்ப கர்வம் வந்து ஒரு நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு நினச்சேன் நான். என்றைக்குமே கர்வம், இந்த அகங்காரம் அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, ரொம்ப நாள் நீடிக்காதுன்னு சொல்ல முடியல, ரொம்ப நாள் நீடிக்காது. என்னது ஒரு டைலாக் ஒன்று சந்தானம் அடிக்கடி சொல்லுவார் இல்லை, அதாவது இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் தாண்டா அதிகம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டைலாக் இந்த இடத்துல பொருந்தும். இராணுவத்தால் அழிஞ்சவனை விட ஆணவத்தால் அழிஞ்சவன் ரொம்ப அதிகம். அதில் ட்ரம்ப்புக்கு கொஞ்சம் ஆணவம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, வேறு வழியில் நாட்டாமையாக இருக்கிறாங்க, கெத்து காட்டுறாங்க அப்படின்னு நினச்சேன் நான். எல்லா நாட்டிலையும் பிரச்சனைன்னு வரும்போது இந்த மக்களுக்கு ஒரு இது வேதனை இருக்குது பாருங்கள். மளிகை கடையில் போய் நின்றுட்டாங்க எல்லாமே, எல்லா கிராசரி ஸ்டோர்ஸ்லையும் வரிசையாக நின்றுட்டாங்க. இதுக்கப்புறம் நாடு என்ன நிலம ஆக போதோ தலைவா, இல்லை ஓடிவான்னு சொல்லிட்டு அடித்து பிடிச்சி எல்லாம் க்யூவில் பார்க்க முடிஞ்சது. காலையில் ஒரு பக்கம் கொண்டாட்டம், அந்த பக்கம் செலிப்ரேஷன் எல்லாம் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி ஐதுல்லா அலி காமேனி அவர்கள் இன்றைக்கி பெருசாக ப்ரேயருக்கு வந்தார். ப்ரேயருக்கு வரும்போது 2 விஷயத்த சொன்னார், ப்ரோட்டஸ்ட், அப்புறம் வந்து இன்னொருத்தர் வந்து ரயோட்டர்ஸ். ப்ரோட்டஸ்ட் வந்து ஜஸ்டிஃபைட் பண்ணிடலாம், அதாவது போராட்டக்காரர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா, இல்லை அவங்க நியாயம் கேட்டு நீதி கேட்டு போராட்டம் பண்ணாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை ஏற்றுக்கலாம். அதே கலவரக்காரர்கள் அப்படின்னா அது அவங்களுக்கு ஏற்ற பாஷையில் நம்ம வந்து விளக்கணும், அது வந்து யூஸ்லெஸ், அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது அப்படின்னு வார்த்தை சொல்கிறார். ஏன் சொல்கிறாருன்னா, இன்றைக்கி மொத்தம் இந்த வரைபடத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நேற்று 2652 பகுதியில் போராட்டம். நேற்று தான் ரொம்ப அதிகம், 2ஆம் தேதி. இன்றைக்கி அதை விட அதிகம். நேற்றாவது ஒரு ஏதோ அந்த கையெல்லாம் மடக்கிக்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துலலாம் போராட்டமாக இருந்தது. இருக்க போராட்டங்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்குது, அதாவது கொஞ்சம் கூட குறையில. இன்றைக்கி ஒரு கட்டத்தில் மேலே போயிட்டு ஈரானுடைய எல்லை பகுதியில் ஒரு சில ஆயுத குழுக்களுக்கும் இங்கே ஐஆர்ஜிசிக்குமே ஃபைட் வந்துருச்சு. 20 பேர் பக்கம் சுட்டு கொல்லப்பட்டதாக ஈரான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய ஐதுல்லா அலி காமேனியுடைய புகைப்படங்கள் எரிக்கப்படுகிறது. நிறைய சிட்டியில் வந்து அன்ரெஸ்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஐஆர்ஜிசி என்ன பண்ணிட்டாங்க, 3 பேர்த்து கைது பண்ணி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவனை வீடியோவை எடுக்கிறாங்க. இவன்லாம் முழுக்க மொசாத்துக்கு சம்மந்தப்பட்டு இந்த இதில் வந்து ஈடுபட்டுருக்கான்றாங்க. மொசாத் இருக்காங்க இல்லைன்றதை விட, நீங்கள் பொருளாதார ரீதியாக உங்கள் நாட்டோட பிரச்சனையை ஹேண்டில் பண்ணல அப்படின்னா இது வந்து அது பாட்டு வெடிச்சு எரியும், அது ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து லைக் ஜென்சி போராட்டமாக தான் பார்க்குறாங்க. இது இன்றைக்கி இதை விட அதிகமாக இருந்தது. ஒவ்வொரு நாளுமே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய போராட்டம் அதிகமாகிட்டே போகுது. ஆனால் ஈரான் சொல்கிறாங்க கட்டுக்குள்ளே வந்துடும். நாங்கள் இன்றைக்கி மாலை நேரத்தில் கட்டுக்குள்ளே வந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வெனிசுலாவில் நடந்த நிகழ்வை பார்க்கும்போது
இந்த போராட்டம் வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ரேசா பலாவி அவர்கள் என்ன தனது எக்ஸ்தலத்தில் போட்டிருக்கிறாருன்னா, ஐதுல் காமேனி அவர்கள் இந்த நிகழ்வை பார்த்துட்டு தூக்கம் இழந்திருப்பார், எங்கே போய் பங்கர்ஸில் ஒளிஞ்சிக்கலான்னு இடத்த தேடிட்டு இருப்பாங்க, அங்கே தேடி வரோன்றார். இவர் சந்து கேப்பில் இந்த கிளிமூக்கக்கார் வேறு அடிச்சு விட்றாரு, நோகாமல் நோம்பு கும்பணும்னு நினைக்கிறார் இவர், அசாமல் வந்து ஆட்சியை பிடிச்சிக்கலான்னு. 2 பேருங்க, வெனிசுலாவில் வந்து அந்த மச்சிடா அந்த அம்மா, இவங்க வந்து ரேசா பலாவி அவர்கள், இவங்க 2 பேருமே எப்பாடுபட்டால் ஆட்சியை பிடிக்குன்னு நினைக்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த நிகழ்வு இன்றைக்கி வெனிசுலா மீது நடந்த நிகழ்வாக இருக்கட்டும், மீது எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் வந்து கிளாரிஃபை ஆகிட்டேன். அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது ரொம்ப கிளாரிஃபை ஆகிட்டேன். அடுத்து வேறு எங்கேயுமே உங்களுக்கு சந்தேகமே வேணாம், உங்கள் பார்வை ஈரான் மீது திருப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி இஸ்ரேல் அடுத்து ஒரு சம்பவம், இன்றைக்கி காசாவுக்குள்ளேயும் பெரிய தாக்கம், அதுக்குமே கிளியர் சிக்னல் இருக்குது. இனி அமெரிக்காவை கேட்பதற்கு உலகில் யாரும் எவரும் இல்லை. அப்படி இல்லைன்னா எல்லா நாடுகளும் இணைந்து இதுக்கு என்ன விதமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க, என்ன செய்ய போகிறாங்கன்ற நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஒரே ஒரு சிம்பிள் கேள்வி ஐநாவில் இந்த கேள்வி கேட்டாங்கன்னா போதும், உங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் போதை மருந்து உங்கள் நாட்டுக்குள்ளே அனுப்புனாங்கிறதுக்காக கைது பண்ணிங்கன்னா அப்புறம் ஏன் அந்த நாட்டை நீங்கள் அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பேசாமல் அந்த நாட்டை இணைச்சிக்கலாமே அமெரிக்கா. அப்போ கிரீன்லாந்துக்கு அந்த இடத்துல பயம் வந்துடும். இது அதிகாரத்தில் விடுபடுகிற எச்சரிக்கையாக நம்ம பார்க்கலாம். நம்ம இனி என்ன நடக்க போகிறது. ஈரான் கொஞ்சம் டார்கெட் வச்சுட்டாங்க, அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. உள் மனசு ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு தோணுது. அடுத்து ஈரான் டார்கெட் வைக்கிறாங்க, பெரிய அளவுக்கு போக போகுதுன்ற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா வெனிசுலாவுக்கு அப்புறம் ஈரானில் தான் வசனம் அதிகமாக இருக்குங்க. பெரிய அளவுக்கு புள்ளிஞ்சிடுவேன், அமெரிக்கா, டெத் டு அமெரிக்கான்றது, இந்த மாதிரி நிறைய வசனங்கள்லாம் சொல்கிறதெல்லாம் ரைட். இந்த தடவை லீக் பண்ணக்கூடாதுன்றதில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ரொம்ப கிளாரிட்டியாக கிளியராக இருக்கிறாங்க. சின்ன விஷயம் கூட லீக் ஆகலை, அமைதியாக போகுது அப்படின்னா சம்பவம் பெருசாக நடக்க போகுதுன்னு அர்த்தம். காத்திருங்கள், 2026 மிகப்பெரிய வருடமாக அமையப்போகிறது. ஸோ அடுத்து நம்ம ஆர்கே சேனலை சந்திக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.